வீர தமிழ் உறவுகளுக்கும் கழக உடன்பிறப்புகளுக்கும் என் அன்பு வணக்கங்கள். திரைப்பட இயக்குனர் மாரி செல்வராஜ் அவருடைய இயக்கத்தில் தயாரிக்கப்பட்ட மாமன்னன் என்ற திரைப்படத்திலே இன்றைக்கு துணை முதலமைச்சராக இருக்கின்ற உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் திரைப்பட நகைச்சுவை நடிகர் வடிவேல் அவர்களும் இணைந்து நடித்த படம்தான் மாமன்னன். இந்த படத்திலே சமூக நீதி நிலைநாட்டப்பட்டதைப் போல, சனாதனத்தை எதிர்ப்பதைப் போல காட்சி அமைத்து திரையிலே வெளியிட்டார்கள். நீங்கள் எத்துணை படம் எடுத்தாலும் நடித்தாலும் நாடகத்தை அரங்கேற்றினாலும் நம்ப தயாராக இல்லை. உதயநிதி ஸ்டாலின் அவர் கலந்து கொண்ட திண்டுக்கல் நிகழ்விலே முன்னாள் சட்டப்பேரவை துணைத் தலைவராக இருந்த மாண்புமிகு காந்திராஜன் அவர்கள் 74 வயது உடையவர் உதயநிதி ஸ்டாலினுடைய காலிலே விழுந்து வணங்குகிறார். இதுதான் சமூக நீதியா? சுயமரியாதையா? சுயமரியாதை இயக்கத்தினுடைய பண்பாடு கலாச்சாரமா? கொள்கை லட்சியமா? சித்தாந்தமா? நாங்கள் கேட்கிறோம். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தலித் எலிமலை என்னும் பட்டியல் இனத்தவரை பொது தொகுதியிலே நிறுத்தி வெற்றி பெறச் செய்து வரலாறு படைத்தவர். அதே போல சாமானியராக அருந்ததியர் சமூகத்தைச் சேர்ந்த மாண்புமிகு தனபால் அவர்களை ஒரு முறை அல்ல 2 முறை தமிழகத்தினுடைய சட்டப்பேரவை தலைவராக தேர்வு செய்ய வைத்து அழகு பார்த்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். ஆக எங்கே சமூக நீதி இருக்கிறது? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலா, திராவிட முன்னேற்ற கழகத்திலா? உண்மையாக சமூக நீதியை பாதுகாக்கின்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் சமூக நீதியை பின்பற்றி வருகிறார்.